Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 70 part 1. ஓபன் பண்ணா ஃபால்கோவையும் கேபியும் ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா கேபி வலிப்பு வந்த மாதிரி அப்படியே கத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாளா. உடனே செக்யூரிட்டி கார்டு என்னாச்சுமா என்னன்னு செக் பண்றதுக்கு உள்ள வந்தா துணியில செங்கலை கட்டி வச்சிருந்திருக்கா. அதை வச்சு அவனை ஒரே அடி அப்படியே பொத்துன்னு விழுவான். அப்படியே அங்க இருந்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்தடுத்து அந்த செங்கலை வச்சு அவன் மண்டையா அடிச்சு அவனை அங்கேயே கொண்டுட்டான். இவ்வளவு கொடூரமா கொண்டுட்டு மத்தவங்கள டெவில்னு வேற சொல்றான். சரி, இப்ப ரெண்டு பேரும் அந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஃபால்கோ ஏன் நம்ம இப்படி தப்பிச்சு ஒண்ணுன்னு கேட்பான். அங்கேயே இருந்தா நம்மளை கொன்றுவாங்க, அதனால நம்ம சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும்பா. அந்த ஆளு கதவை திறந்துட்டு ஏன் உள்ள வந்தான்? ஐயோ, கேபிக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு தான் பதட்டப்பட்டு பார்க்க வந்தான். இதே இவங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தா எதுக்காக அக்கறையா வந்து பார்க்க வந்தான்? இத ஃபால்கோ சொன்னா டெவில்ஸ் எல்லாம் நம்ப முடியாது, ஏன் இனி ஜீக்கையே நம்ப முடியாது, எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடுவான். அப்படியே கட் பண்ணி ரெய்னரை காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. பதட்டப்பட்டு எந்திரிப்பான். ஒன்னும் இல்ல, அவனுக்கு கேபி ஃபால்கோவை பத்தி கவலை. அவங்களோட வாய்ஸ் இவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. போர்க்கோவும் பீக்கும் அவனை நினைச்சு கவலைப்படுவாங்க. அப்படியே கட் பண்ணா தப்பிச்சவங்க காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. சொல்ல போனா நைட்டு பூரா ஓடி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்க ரிவர்ல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கேபியோட கையில அந்த பேண்ட் இருக்கிறத பார்த்துட்டு ஃபால்கோ அது வேண்டாம் கலட்டு இல்லன்னா மாட்டிக்குவோன்னு சொல்லுவான். அவன் நார்மல் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் இத பத்தி ஒண்ணும் தெரியாது, அதனால பிரச்சனை இல்லம்பா, அதாவது கழட்ட மாட்டேன்பா. அட யாராவது பார்த்தா பஞ்சாயத்து ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளால வீடு போய் சேர முடியாது. சோ கழட்டுன உடனே இங்க ஒண்ணு பெருசா சோல்ஜர்ஸ் எல்லாம் இல்ல. நானும் இத பத்தி எதுவும் பிளான் பண்ணல, ஆனா நம்மள புடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி ஜீக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்பா. நிஜமாவே அவன் மார்லைன்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டானா? அப்படி பண்ணானா எதுக்காக பண்ணா, ஏன் பண்ணான்னு தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு என்னை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நீ உன் வழிய பாரு, நான் ஏன் வழிய பாக்குறேன்பா. அவ்வளவுதானே? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க பேண்டை தான் கழட்டுவான். அவ்வளவுதான், கட்டுப்பாய அவனை தூக்கி ஒரே அடி அடிச்சு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையில இருந்து இதை கழட்டுவேன், இந்த பேண்டு தான்டா நல்ல எல்டியனுக்கான ஒரே அடையாளம், அது மட்டும் இல்லன்னா நானும் இந்த ஐலாண்ட்ல இருக்க டெவில்ஸ் மாதிரி தான் அப்படின்னு இவ சொல்ல, உடனே என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அவன் திட்ட, எப்படியே மாத்தி மாத்தி சண்டை கட்டிட்டு நீ பேசாம என் கூட வந்துரு, நீ சாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பாளா. அந்த டைம் திடீர்னு அங்க ஒரு பொண்ணு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. இவ யாரு தெரியுமா? கயா, நம்ம சாஷாவோட சிஸ்டர், கூட பிறந்த சிஸ்டர் இல்ல, எப்படி சிஸ்டர் ஆனான்னு பின்னாடி அவ சொல்லுவா. அதை அப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப கேபி இருந்துட்டு எங்களுக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல, எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அதனாலதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோன்னு ஸ்பாட்ல போய் சொல்லிடுவா. ஆனா கல்ல வச்சு அடிச்சு அவளை கொல்றதுக்காக ரெடியா வெயிட் பண்ணுவா. பால்கோக்கெல்லாம் பீதியாவும், ஐயோ அடுத்த கொலை பண்ண போறாளோன்னு. அந்த பொண்ணு சரி ஓகேன்ட்டு கிளம்புறத விட்டுட்டு, நீங்க ரொம்ப தூரம் ஓடி பண்ணிட்டீங்க போல, உங்களுக்கு என்ன பசிக்குதா? என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம்னு கூட்டு போவா. அப்படியே அவ வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்க ஃபார்ம்ல ஏகப்பட்ட குதிரைகளை பாப்பாளா. ரைட்டு, இதுல ஒன்னு எடுத்துக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி கேபி பிளான் பண்ணுவா. ஏன் அப்படின்னா சோல்ஜர்ஸுங்க எப்படியும் இவங்களை இங்க வரைக்கும் வந்து தேடுவாங்கன்னு ஒரு பயம், அதனால இன்னும் ரொம்ப தூரம் போகணும், இந்த டெவில்ஸுகளோட சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க உள்ள இருந்து கையா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே ஃபால்கோ இருந்துட்டு நீ மட்டும் வாயை திறந்துறாத, நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன், என்ன ஃபாலோ மட்டும் பண்ணுன்னு உள்ள கூட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா சாஷாவோட ஃபேமிலியே இருக்கும், கூடவே கொஞ்சம் அனாதை குழந்தைகளும் இருப்பாங்கன்னு வைங்களேன். சாஷாவோட அப்பா பார்த்துட்டு என்னப்பா நீங்க எல்லாம் வீட்ல இருந்து ஓடி வந்துட்டீங்கன்னு கையா சொன்னா, ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்களேன்னு சொன்ன உடனே, ஆமா சார் நாங்க ரெண்டு பேருமே சிப்ளிங்ஸுங்க, என் பேரு பென்னி, இவ பேரு மியா அப்படின்ட்டு ஃபால்கோ அங்க பேரை மாத்தி சொல்லுவான். நீங்க என்ன வேணாலும் ஒர்க்கு கொடுங்க, நாங்க அதை செய்யறோம், கொஞ்ச நாளைக்கு மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம் பானா, அதுவும் ப்ளீஸ்னு வேற சொன்ன உடனே, எதுக்குப்பா இதெல்லாம் பண்றீங்க, வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள நல்லாவே கவனிப்பாங்க. கேபி ரொம்பவும் பயந்த மாதிரி இருந்த உடனே அவ தலைய தடவி கொடுப்பாங்களா, அவ பயந்து போய் அவங்க கைய தட்டி விட்டுருவா. என்னன்னா இன்னுமே அவ பீதியிலேயே தான் இருக்கா, இவங்க எல்லாம் டெவில்ஸுங்க, நம்மள கொன்றுவாங்கன்னு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவ ஏதோ பதட்டத்துல இருக்கா, அதனால தான் கையை தட்டி விட்டுட்டா, அதனால சாரிமா ஒன்னும் பதட்டப்படாத, நீ சாப்பிடுன்னு அவளுக்கு ஆறுதலா தான் பேசுவாங்க. ஃபால்கோ பாத்தீங்கன்னா ஜாலியா சாப்பிடுவான். ஆனா கேபிக்கு சாப்பிடறதுக்கு சுத்தமா மனசே இல்ல, எப்படி இந்த டெவில்ஸோட ஃபுட்டை சாப்பிடுறதுன்னு பயந்து பயந்து சாப்பிடுவா. ஆமா, இவளை கொண்டுதான் இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்டே போட போற மாதிரி. சரி சின்ன பொண்ணு இல்ல, விவரம் தெரியாம இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஜாக்கரியும் கியோமியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஒரு வழியா ரெண்டு குரூப்புக்கு நடுவுலயும் ஒரு நல்ல பாண்டிங் ஒன்னு கிரியேட் ஆகிட்டு இருக்குது, எல்லாம் காசுக்காக தான். இப்ப என்னன்னா கியோமி வந்து ஒரு ஃபிளையிங் போட் ஒன்ன நம்ம ஆளுக்காண்டி கொண்டு வந்திருப்பா. இது பாத்தீங்கன்னா ஐஸ் பஸ்ட் ஸ்டோனால மட்டும் தான் ஒர்க் ஆகும், அதுதான் இந்த தீவுல நிறைய இருக்குது. ரம்பிளிங் பண்ணுவாங்கல்ல அந்த டைமுங்கும் போது இத வச்சு இவங்க மேல இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கலான்னு ஒரு ஐடியா. மொத்தத்துல சம்பவம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, பாப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம இறன ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்கல்ல, அந்த விஷயம் ரூமரா வெளியில வந்துருச்சு. அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மீடியாக்காரங்க எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி வந்து நிப்பாங்க. மெயின்
மெயினா யார்கிட்ட கேட்பாங்கன்னா ஹாஞ்சி கிட்ட தான். அதுல ஏகப்பட்ட பொதுமக்களும் இருப்பாங்க, அவங்களும் பதட்டத்துல வந்து நிப்பாங்க. ஏன்னா ஷிகன்ஷினால இருந்து இவாக்குவேட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கும். ரீவிஸ் கம்பெனி தான் கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டா, என்கிட்ட கேட்காதீங்க, எம்பிஸ்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பாப்பான். ஆனா விட மாட்டாங்க. ஏரன் இருந்ததுனால தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. சொல்ல போனா நம்ம ஃபியூச்சரே அவன் தான். இப்ப அதெல்லாம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ஏரனுக்காக குரல் கொடுக்க நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிரஸ் பீப்பிள் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க உண்மையை மட்டும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு. இப்ப நீங்களே இந்த மாதிரி பண்றீங்களே, நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டவொடனே ஹாஞ்சிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சிச்சுவேஷன் இப்ப மாறி போச்சு. நம்ம வால்ஸ் இந்த உலகத்துக்காண்டி ஓபன் ஆக போகுது. நாங்க பண்றது எல்லாமே நல்லதுக்கு தான், புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி தள்ளி விட்டு போவான். அப்ப அந்த ரீவிஸ் கூப்பிட்டு, எங்க கண்ணை பார்த்து உங்களை நாங்க நம்பலாமான்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க நம்புறோம். அவ இது எல்லாமே எல்டியன் பீப்புளோட நன்மைக்காக தான், சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்கன்ட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த புடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதுல அந்த ஃபிளாக்குங்கிற பிரவுன் ஹேர் மண்டையனும் ஒருத்தன். இவங்க தான் எரனை பத்தின இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாத்துக்குமே எரனை ரிலீஸ் பண்ணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, எனிமீஸ் அட்டாக் பண்ணி ஜெயிச்சு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்து ரம்பிளிங்னு ஒண்ணு பண்ணாங்கன்னா இவங்களோட லைஃப் இன்னும் செக்யூர் ஆகும். யாரும் இவங்களை அதுக்கப்புறம் எதிர்க்க மாட்டாங்க. நியூ எல்டியன் எம்பையர்ல இருக்க எல்லாரோட உயிரையுமே எரன் தான் இப்ப காப்பாத்த போராடிட்டு இருக்கான். அதனால அவனை ரிலீஸ் பண்ணுங்க. பட் இந்த ரம்பிளிங் பண்றதுனால எல்லாம் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு கேரண்டியாலாம் சொல்ல முடியாது. ஆஞ்சியை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம இந்த மாதிரி அவனை பூட்டி வச்சு அவனோட டைமை வேஸ்ட் பண்றதுனால நம்மளோட விக்டரியை தான் நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கோம். எரனே நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணட்டும், அதனால எரனை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணுங்கம்மா. ஏன்னா ரம்பிளிங்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் ஹாஞ்சி நினைச்சிட்டு இருக்கான். பட் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டு பார்த்தா தானே தெரியும் நிஜமாவே அப்படி ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு. ஆக்சுவலா ஹாஞ்சிக்கு பாத்தீங்கன்னா ஜீக்கோட பிளான் வந்து முன்னாடி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு டவுட். ஆனா இப்ப வேற வழி இல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அதுல ஏதாச்சும் பிரச்சனையானா கூட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவளே எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டான். பட் அதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு சில்லறத்தனம் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அவளால ஏத்துக்க முடியாது. எரனோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணதுனால உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறேன், உள்ள போங்கடா விளக்கணைகளா அப்படின்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துருவா. பிளாக் கான்பிடென்டா இருப்பான், இது எல்லாத்தையுமே ஹியூமானிட்டியோட நல்லதுக்கு தான் நான் பண்ணேன்னு. அப்ப அவளுக்கு இந்த பிரீஸ்ட கொண்டுட்டாங்கன்னு 2 சோல்ஜர்ஸை பிடிச்சி விசாரிச்சாங்க தெரியுமா. அதுல ஒருத்தன் உண்மையை உளறிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ ஒரு ஸ்டெப்பை கரெக்டா முடிச்சிட்டீனா அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும் ஹாஞ்சி, அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்க, குட் லக்னு சொல்லியிருப்பான். இப்ப அப்படித்தானே இருக்குது, ஒன்ன முடிச்சா அடுத்த பஞ்சாயத்து ஆட்டோமேட்டிக்கா வருது. அதனால காட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இனிமேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, தட்டி பிரிக்க வேண்டியதான்ட்டு அவ பாட்டு கிளம்பிடுவா. அப்போ அந்த ஜெயில போட்டாங்கல்ல, அதுல லூயிஸ்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவளை மிக்காசா மீட் பண்ணி பேசுவாளா. அந்த பொண்ணு எப்படி பேசுவானா, ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் அவளுக்கு கவலை இல்ல, கடைசியில மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும், அது மட்டும் தான் அந்த லூயிஸ்ங்கிற பொண்ணுக்கு ஒரே எண்ணம். அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரியுது. இந்த லூயிஸ்ங்கிற பொண்ணு மக்கள் கூட்டத்தோட கூட்டமா தப்பிக்கும் போது ஒரு நாள் டைட்டன் வந்து இவங்களை சாப்பிட வந்திருக்கும். அவங்க அம்மாவோட இவளும் சேர்ந்து செத்துருப்பான். அந்த டைம் மிக்காசா தான் வந்து காப்பாத்திருப்பான். அன்னைக்கு தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவ ஹியூமனா இருந்தும் பவர் இல்லாட்டியும் கூட டைட்டனை போட்டு தள்ளி இத்தனை பேர்த்த ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். வயலன்ஸ் எல்லாம் மேட்டர் இல்ல, நல்லது பண்றோமா அதுதான் முக்கியம். சோ அப்பத்துல இருந்தே அவ மிக்காசாவை ஃபாலோ பண்ணி அவகிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான். சொல்ல போனா இவளுக்கு அவ தான் ரோல் மாடல்னு வைங்களேன். சரி நீ எதுக்காக ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல வந்து ஜாயின் பண்ண மிக்காசா, எரனுக்காகவா அப்படின்னு நோண்டி கேட்பாளா. மிக்காசாக்கு கடுப்பாயி, நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்றேன் கேக்குறியா, கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு மட்டும் இரு, பேசி என் கால ரத்தம் வந்துரும் போலங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. போறப்போ சடனா மிக்காசாக்கு வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மிக்காசாவை எரன் வந்து காப்பாத்திருப்பானே அந்த ஒரு தருணம். சரி இனி இதுக்கப்புறம் எரனை ரிலீஸ் பண்றாங்களா, செவுத்துக்குள்ள இருக்க டைட்டன் எல்லாத்தையுமே வெளியில விட்டு இந்த உலகத்தையே அழிக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.